மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய இந்த நல் வார்த்தையை நாம் வாசிப்போம். Matthew chapter 26 verse 36 to verse 39. ஃபர்ஸ்ட் அதை வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். வாசிட்டிங்களா? இந்த 26ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இயேசுநாதருடைய அந்த ஃபைனல் சினாரியோ, அந்த கடைசி அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்க போகுதுன்ற அந்த சினாரியோவை வந்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிவிட்டு அதை சொல்லி முடித்த பிறகு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பஸ்கா வாசரிங்கன்னுவார். அப்புறம் அதில் அந்த ஹோலி கமிடியன்லாம் அதில் நடக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவருக்கு வந்து அவர் அந்த சொன்னதை நினச்சே, சில பேருக்கு தான் துக்கத்தை சொல்லும்போது அவங்களுக்கு துக்கமாகிடும் பாருங்கள். அந்த மாதிரி அதை சொல்லும்போதே சீஷருங்கெல்லாம் துக்கப்பட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சீஷருங்க துக்கப்பட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவரை நினச்சி வியாகுலப்பட்டார். பைபிளில் தானே சொல்லுது, வியாகுலப்பட்டார், வேதனைப்பட்டார். அவருக்கு நடக்க போகிறத நினச்சி அவர் வேதனைப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்குது. நாளைக்கு செத்துருவோன்னு தெரிஞ்சால் யாராவது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? அப்படி முடியுமா? என்ன பாஸ்டர் அபசகுணமாக பேசுகிறீங்கன்னு நினைக்காதீங்க. விஷயம் இருக்குது. கேன்சர் வியாதி இருக்குன்னா திடீர்னு சொல்லிடுறாங்க, நீங்கள் ஒரு மாதம்தான் இருப்பீங்க, அப்படி பார்த்துங்க, அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த மரண நாட்களை குறித்து எப்படி ஒரு வேதனையுள்ள காரியமாக அது இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம்தான் என்ன எதிர்காலத்தில் நடக்க போகுதுன்றது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. நமக்கு ஏன் தெரியப்படுத்தலை தெரியுமா? தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோன்றது அவருக்கு தெரியும். ஆனால் இவருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சும் அவர் படப்போகிற அந்த பாடுகள், அந்த சரீரத்தில் படப்போகிற அந்த வேதனைகள், இதெல்லாம் தெரிந்திருந்தோம் அவர் கெத்செமனே தோட்டத்தில் போகிறாரு. போய் அவர் படப்போகிற அந்த வேதனை, அந்த வியாகுலம் எல்லாத்தையும் நினச்சி முகம் குப்புற விழுந்து அவர் அழுகுறாரு. அழுது ஒரு ஜெபம் செய்கிறார். என்ன ஜெபம் செய்கிறார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அதை நீங்கும்படி செய்யும், ஆகிலும், அதை அண்டர்லைன் பண்ணிருங்க, ஆகிலும். இந்த ஆகிலும், இந்த ஆனான்னா வேற விஷயத்துக்கெல்லாம் போடுவோம். ஆனால் இந்த ஜெபத்தை நான் வாசிக்கும்போது இதில் எனக்கு அந்த ஆகிலும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஆகிலும் அப்படின்னு சொல்லிட்டு, என் சித்தத்தின்படி நடக்கட்டும், என் சித்தத்தின்படி நடந்தாலும் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு ஜெபம் பண்ணுறார். அதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் வாசிச்சிங்கன்னா, இவர் இந்த ஜெபத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாரு, 1 மணி நேரம் கூட முழிச்சிருக்க மாட்டியாப்பா, சர்ச்சில் வந்து தூங்குவியா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கூட்டிகிட்டு போன இடத்துல உங்களை சொல்லலை, அவர் அப்படி சொல்கிறாரு. 1 மணி நேரம் கூட, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சர்வீஸா, 7லேருந்து 9ன்னு வச்சுங்க, ஆரம்பிக்கிறதே 7:15 ஆகிடுது. 7:15 ஆரம்பித்தாலும் நீங்களாம் 7 மணிக்கே வந்து உட்காந்துடுறீங்க, அவ்வளோ சீக்கிரமாக வந்துடுறீங்க. எப்படியும் நீங்கள் வர்றதுக்கு 7:30 7:45 ஆகிடுது.
7:45 8:45 9 மணி வரைக்கும் உங்களால் விழித்திருக்க முடியாதா அப்படின்னு நான் கேட்கல. அங்கே அவர் சொல்கிறாரு, 1 மணி நேரமாச்சு என் கூட விழிச்சிருக்க மாட்டிங்களா, முழிச்சிருக்க முடியாதா, நான் பேசுகிறத கேட்க மாட்டிங்களா, நான் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் தோட்டத்தில், என் அப்பா கூட நான் பேசிகிட்டு இருக்கிறேனே, அப்பா வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு, அதை பார்க்க மாட்டிங்களா, தூங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு வாட்டி ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டாரு. 2வது வாட்டி வராரு. அதுக்கு அடுத்தது போடுப்பா. அவர் மறுபடியும் 2ஆம் முறை போய், என் பிதாவே இந்த பாத்திரம் மறுபடியும் அவர் என்ன ஜெபம் பண்ணுறாரு, இந்த இந்த வியாகுலம், இந்த பெயின், நான் பட போகிற கஷ்டம், இதெல்லாம் எனக்கு நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியும். மறுபடியும் சொல்கிறாரு, ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. அப்புறம் மறுபடியும் வராரு. மறுபடியும் சீஷருங்க என்ன பண்ணுறாங்க, தூங்குறாங்க. 2 வாட்டி எழுப்புறாரு. எத்தனை வாட்டி எழுப்புனாலும் சில பேர் எழுப்ப மாட்டாங்க. ஆனால் அவர் 2 வாட்டி எழுப்புனார். அதே கதை தான் இவங்களும் தான். அதுக்கப்புறம் போடல என்ன நடந்துச்சுன்னு. அங்கே 2வது வாட்டி 3வது வாட்டி எழுப்புறாரு பாருங்க. அது அந்த வசனம் எடுத்து வாசிங்களேன். அவர் திரும்ப வந்தபோது மறுபடியும் தூங்குறாங்க. கண்கள் எப்படி இருந்துச்சான், மிகுந்த நித்திரை மயக்கம், அப்படி இருந்துச்சான். அப்புறம் அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3வது வாட்டியும் அதே வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபம் பண்ணாராம். சரி, இதிலிருந்து என்ன பாஸ்டர் உங்களுக்கு தெரியுது? எனக்கு ஒன்று தெரிஞ்சுது. என்னன்னா, அவர் ஒரு ஜெபத்தை செய்கிறாரு. என் வாழ்க்கையில் ஒரு சித்தம் நடக்குதுன்னா, அந்த சித்தம் என் வாழ்க்கையில் நடக்க போகிறதுன்னு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுனால அவர் போய் ஜெபம் பண்ணுறாரு. இந்த சித்தம், இந்த பாத்திரம், இது எனக்கு நடக்குதுன்னா அது என்னுடைய விருப்பம், இது நடக்கக்கூடாதுன்னு. ஆனாலும் உம்முடைய சித்தம் என்ன இருக்குதோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாருங்க. இன்னொரு இடத்துல ரொம்ப அற்புதமாக போட்டிருந்தது. அவர் அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் போதும் அது அவர் பாருங்க. அவர் மறுபடியும் 42ஆம் வசனத்தில் அதையே மறுபடியும் சொல்றார். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுங்க. இந்த வானத்தில் இந்த இதில் அவருடைய ரத்தம் வேர்வையாக சிந்திச்சுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இதை நான் யோசித்தேன், ரத்தம் எப்படி வேர்வையாக சிந்து என்னைக்கா யோசிச்சிருக்கிறீங்களா? நான் யோசித்து எங்கள் மென்டார்கிட்ட போய் கேட்டேன். நான் பைபிள் காலேஜில் இருக்கிறவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் சொன்னார், இந்த ரத்தம் வேர்வையாக சிந்தினதுன்றது அவருடைய பாடு மரணங்களை குறித்து அவர் வியாகுலப்படும் போது. அப்படின்னா நீங்கள் ஆவறீங்க பார்த்தீங்களா, உங்கள் பிரச்சனை, உங்கள் போராட்டத்தை நினச்சி ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி அந்த ப்ரெஷரோடு இருக்கும்போது என்ன ஆகுமா, இந்த சதைகளில் நரம்புகள் இருக்குமா, அந்த நரம்புகள் என்ன செய்யுமா, நீங்கள் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராக அந்த நரம்புகள்லாம் அப்படியே பிடைச்சிக்கிட்டு அதிலிருந்து அந்த ரத்த துளிகள், இப்போ என் நெத்தியில் இருக்கு பாருங்கள் வேர்வை, இந்த வேர்வை தெரியுதா தெரியலையாங்க? இந்த வேர்வை துளி அப்படி வெளியே வருதோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும், சரீரத்தில் எல்லா இடத்துலையும் அந்த அந்த ஒரு அந்த 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 ட்ராப் அளவுக்கு வேர்வை துளியாக வந்துச்சுன்னு வல்லுநர்கள் நிறைய பேர் அதை சொல்கிறாங்களாம். அதுதான் வேர்வை ரத்த துளியாக சிந்திச்சுனா. அப்படின்னா அவர் படப்போகிற பாடுகளை நிறைத்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். நம்ம சாவுறது நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை விட ஒரு கொடுமை ஒன்றுமே கிடையாது. அந்த வேதனை, அவ்வளோ வேதனையில் அவர் ஜெபம் பண்ணுறாரு.
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அதை நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. என் செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் சித்தத்துக்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறது, எப்படி அர்ப்பணிக்கிறது, நான் சொல்லித்தரேன். ஆண்டவர் ஒரு இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க, நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் ப்ராக்டிஸ் வாட் ஹி ப்ரீச் அப்படின்னு ஒரு 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 தத்துவம் இருக்குது தெரியுமா? நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம குடும்பத்தில் சில பேர் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் பண்ணுறாதவங்கள இப்போ நான் குறை சொல்லல, அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனால் தே வில் நெவர் ஃபாலோ தட். அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்க்கை இருக்காது, அவங்க நடந்துக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதா? நம்ம சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை இல்லைன்னா அது அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அப்படி இல்லை, இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து அதை செஞ்சார். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிறாரு. அவர் என்ன சொன்னார் ஒரு இடத்துல போட்டிருக்கு பாருங்க, மத்தேயு 6, 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது ஒரு ஜெபத்தை சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்லி கொடுக்கறத தான் அவர் செய்கிறாரு. இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்கறத, அட்வைஸ் பண்ணுறத நம்ம செய்கிறோமா? அதை யோசிச்சு பாருங்க. ஆனால் அவர் சொல்லி கொடுக்கறத தான் அவர் செய்கிறார். அதுதான் அங்கே சொல்லி ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் எப்படி உம்முடைய தூதர்கள் உம்முடைய சித்தத்தை செய்கிறார்களோ, பரலோகத்தில் இருக்கிற எல்லாரும் உம்முடைய சித்தத்தை செய்கிறார்களோ, அப்படியே பூமியிலே மாம்சமான நாங்களும் உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோன்ற ஜெபத்தை நீங்க செய்யுங்கன்னு சீஷர்கிட்ட சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு நமக்கும் அதை தான் சொல்றாரு. அப்படி நம்ம ஜெபம் பண்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்க கூடுமானால், இந்த போராட்டம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், இப்படி ஜெபம் பண்றாங்க. என் கணவர் என்னை விட்டு போக கூடுமானால், என் மனைவி என்னை விட்டு போக கூடுமானால் ஜெபம் பண்ணாதீங்க. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படின்னு ஜெபம் பண்ணக்கூடாது, ராங்காக எடுத்துக்கூடாது. அதான் சொன்னேன், நான் புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு. சீஷர்கள் தூங்கின மாதிரி தூங்கிட்டு அரைக்குறையாக கேட்டு போயிடாதீங்க. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அதை தான் அவர் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்ததை கெத்செமனே தோட்டத்தில் அவர் செஞ்சு காட்டுறாரு. அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, எனக்கு தெரியும் நீ, அவர் தேவகுமாரன் இல்லைங்க, ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக போட்டிருந்தது. அவர் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணாராம்? அப்பா ஃபாதர் அப்படின்னா, அப்பா எங்கள் தகப்பனே. ஒரு அப்பா கிட்ட எப்படி பேசுகிறோமோ அப்படி முகம் குப்புற விழுந்து அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாராம். அப்படிதான் போட்டிருக்கு. அப்படி அவர் பேசினாராம். அவர் பேசி அப்பையும் சொல்றாரு, அப்பா அப்பா நீங்கள் இந்த பூமிக்கு அமிச்சிங்க, இந்த மனுஷங்களுக்காக நான் ஜீவனை கொடுக்க வந்தேன். ஆனால் வந்த எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான், இந்த பாத்திரத்தின் மூலமாக தான் நான் போடுமா, இப்படி தான் நான் பாடுக்குள்ளே கடந்து செல்லணுமா, இப்படி தான் நான் ப்ரெஷர் அனுபவிக்கணுமா? எனக்கு ஒரு நல்ல கணவனை கொடுத்துருக்கீங்க, நல்ல மனைவி கொடுத்துருக்கீங்க, ஆனாலும் பிரச்சனை, இப்படியே தான் என் வாழ்க்கை போகுமா? இல்லை இல்லை, அவர் அங்கே என்ன செய்கிறார் பாருங்க. அப்பா கிட்ட பேசும்போது, இப்படியே என் வாழ்க்கை போனாலும் அது என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு அங்கே ஜெபம் பண்ணுறாரு. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம அப்படி ஜெபிக்கிறோமா? நம்ம அப்படி ஜெபம் பண்ணுறோமா? எங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இருக்கா? அதே தெரில. ஆத்திரம் தோத்திரம் அல்லேலூயா, அந்த ஜெபம் தான் நம்ம செய்கிறவங்களா இருக்கிறோம்.
ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், நான் எப்படி ஜெபம் பண்ணுமா, நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்துக்கு எப்படி நான் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்கட்டும். நம்ம ஜெபம் எப்படி இருக்குது தெரியுமா? பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் காலையில் சொன்னார், ஒரு அவருடைய அனுமதியோடு நான் அதை சொல்கிறேன். என்ன சொன்னீங்க பாஸ்டர்? ஒரு வாலிப தம்பி என்ன பண்ணாரா, அவர் ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த பெண்ணுக்காக நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய சித்தமானால் அது நடக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணலையா. ஆண்டவரே, எதிர்த்த வீட்டில் சரோஜான்ற ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாரா? கரெக்டா பாஸ்டர்? நீங்க சொல்றீங்களா? ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே, ஆரம்பிக்கும் போது இப்படி தான் ஆரம்பிச்சாராம், ஆண்டவரே உம்முடைய சித்தமான பொண்ணை எனக்கு தாரும் அப்படின்னு ஆமேன்னு சொல்லிட்டா பரவாயில்லையா? அவர் ஆமேன்னு சொல்லலையா, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஒரு பெண்ணை தாரும், ஆனால் எதிர் வீட்டில் இருக்கிற சரோஜாவை தாரும்னு கேட்டாராம். அப்படின்னா என்ன, இது எப்படிப்பட்ட ஜெபம்? இந்த ஆனாலும் எதுக்கு போடுறாங்க பார்த்துட்டிங்களா? இந்த ஆகிலும் இந்த ஆனாலும்லாம் ஜெபத்துக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. இப்படி தான் நடக்குது. இப்போ நான் ஏதோ சொல்ல வந்தேன், அதனால் ஆண்டவர் நமக்கு எதை சொல்லி கொடுத்தாலும் ரொம்ப டீசெண்டாக, ஜென்டிலாக, கூலாக அப்படி சொல்லி கொடுப்பாரு. நம்ம அப்படி ஜெபம் பண்ணுறோமா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். நம்ம எப்போவுமே எனக்கு இது மாதிரி தான் வேணும், எனக்கு இது தான் நடக்கணும், எனக்கு அதுதான் நடக்கணும், இப்படி தான் உன் மன விருப்பத்தின்படியெல்லாம் நீ செய்வேன்னு சொல்லியிருக்கிறீரே. மன விருப்பத்தின்படி செய்வார். ஆனால் என் மன விருப்பம் இதுதான், அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. என் மன விருப்பம் இதுவாக இருந்தாலும் ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யும்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். அப்படி ஜெபம் பண்ணுறவங்களாம் நம்ம மாறணும்னு விரும்புகிறாரு. எனக்கும் அப்படி தான். ஒருத்தர் வந்து சொன்னார், கேட்டுன்னு இருப்பார், ஒரு பெரிய தலைவர் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அவருடைய சித்தத்தை சொல்கிறாரு. என்ன சித்தம்னு சொல்ல மாட்டேன், சர்ச்சுக்குள்ளே போனோன்னு சொல்லுவேன். அவருடைய சித்தத்தை சொன்னார். அவர் எங்ககிட்ட சொல்லும்போது அவருடைய சித்தத்தை சொல்லிட்டு இதன்படி செய்யுங்கன்னு சொன்னார். நானும் பாஸ்டரும் என்ன நினைச்சோம், ஆண்டவரே அவருடைய சித்தம் இவருடைய சித்தத்தின்படிலாம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நீர் செய்யும், அதுதான் முக்கியம். அவர் சொல்றது, மனுஷன் சொல்றது நடந்துட போதா? நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன், பாஸ்டர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டார். சொல்லுவாங்கப்பா, சொல்றவங்க சொல்லட்டும், கர்த்தருடைய சித்தம் மாத்திரம்தான் என் வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. இப்ப சித்தம் நடக்கும்னு சொல்றேன். இந்த சித்தம் நடக்கிறது நமக்கு ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சாதானே அது நடக்கும். நான் சொல்றது புரியுதா? எனக்கு சித்தம் என்னன்னு எனக்கு தெரியலையே. வாட் இஸ் த வில் ஆஃப் காட் இன் மை லைஃப், நான் எனக்கு அதுவே தெரியலையே. என்ன வழியம்மா? வாசிங்க. ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு எனக்கு தெரியலையே. இன்னைக்கு நான் செய்தி கொடுக்க போனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பாஸ்டர் வந்து காலையில் என்னை கேட்கவும் இல்லை, காலையில் கொடுக்குறியான்ல, திடீர்னு வந்தார். நான் சொன்ன பாருங்க, தள்ளி விட்டேன். ஆனால் நான் ஜெபம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆண்டவரே எனக்கு நடுக்கமாக இருக்கு, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, இப்படி ஏதாவது நடக்கும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கூடாதுன்னு சொன்னேன். அவருடைய சித்தம் எப்பவுமே லெஃப்ட் ரைட்டு யூட்டனு இதெல்லாம் நடக்காது. நேர் வழியில் நம்மை நடத்துகிற ஆண்டவர். அதுதான் நான் சொல்றேன், நம்ம எப்பவுமே when we pray, நம்ம எப்பவுமே எனக்கு இதை தாரும், எனக்கு அதை தாரும், எனக்கு இதை பண்ணும், எனக்கு அதை செய்யும், இப்படி இல்லை.
ஆகிலும் சொல்லுங்க, ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இதை தான் நம்ம செய்யணும். இது நம்ம செய்ய வேண்டிய ஜெபம், முக்கியமான விஷயம். அப்போ இந்த ஜெபத்தை செய்ய இயேசுநாதர் அவருடைய சித்தத்தை அறிந்திருந்தார். இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அறிந்து கொள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அறிந்து கொள். இதான் முதல் பாயிண்ட். குறிப்பு எடுக்கிறீங்கன்னா எடுத்துங்க, எடுக்கலைனாலும் பரவாயில்ல. நீங்களாம் மனசில் வச்சுக்கிறவங்க, உங்கள் மைண்ட் அப்படியே கேப்சர் பண்ணிப்பீங்க. என்ன சொன்ன? அறிந்து கொள். அவர் அறிந்திருந்தார் என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சுது, என்ன செய்ய போறேன்னு. அதை அறிஞ்சதுனால தான் அவர் சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படின்னு அறிந்து ஜெபம் பண்றாரு. இன்னைக்கு நம்ம அறிஞ்சுக்கிறதே இல்லையே. சரி, எப்படி அறிய முடியும் பாஸ்டர்? எனக்கு எப்படி அறிஞ்சுக்கிறதுனே தெரில பாஸ்டர். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன், எப்படி அறிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரில. அறிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவை ஜெபம். ஜெபம் இருந்தால் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். இந்த அறிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஜெபம். ஜெபம் இருந்தால் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்குன்னு நான் சத்தியமாக கேட்க மாட்டேன். கணவன் மனைவி இணைந்து கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுறீங்களா? நிச்சயமாக கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த ஜெபத்தை நம்ம செய்யாமல் ஆண்டவரை குறை சொல்லுவோம், பிள்ளைங்களை குறை சொல்லுவோம், பாஸ்டரை குறை சொல்லுவோம், பக்கத்து வீட்டுக்காரனை குறை சொல்லுவோம், எல்லாரையும் குறை மட்டும்தான் சொல்லுவோமே தவிர கணவன் மனைவி இருவரும் கையை பிடித்து இந்த குடும்பத்தை எனக்கு நீ தந்திருக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீர், நல்ல 2 பெண் பிள்ளைகளை கொடுத்ததற்காக நன்றி, ஆண் பிள்ளைகளை கொடுத்ததற்காக நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன். நான் செய்கிறதுன இது என்னுடைய சித்தம். இதை நான் செஞ்சாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்காமல் நீங்கள் விட்டுட்டு உங்கள் பிள்ளைங்களை குறை சொல்லக்கூடாது. அப்போ முதலாவது என்னது? கணவன் மனைவி இருவரும் ஆண்டவர் உங்களை இணைத்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றதுக்கு கையை பிடிச்சி ஜெபம் பண்ணணும். அட போங்க பாஸ்டர், எங்கள் கணவன் வரவே மாட்டாரு. வரமாட்டாருங்க, வர வைங்க. அதுக்கே ஜெபம் வேணுமே, வர வைங்க. எங்கள் ஆண்டி பாஸ்டம்மா எனக்கு நல்ல ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து என் மனைவி அதை ஃபாலோ பண்ணுறா. நிச்சயமாக அதை நான் விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். நாங்கள் டெய்லியும் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி கையை பிடிக்காமல் ஜெபம் பண்ணோம். எப்படி? நான் இப்படி, அவ இப்படி, அவர் அந்த ரூமில், நாங்கள் இந்த ரூமில், அவர் ஆஃபீஸில், நான் வீட்டில். அப்படி இல்லை. பாஸ்டம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, தனி ஜெபம்லாம் ஓகே தான், கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. எப்போ இது நான் சொல்கிறது? கல்யாணம் ஆகிற புதுசில். இப்பயும் புதுசு தான். கல்யாணம் ஆன புதுசில் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம், கையை பிடிச்சி ஜெபம் பண்ணிங்களா, அன்னைக்கு ஆரம்பித்தோங்க. அன்னைக்கு ஆரம்பித்தோம். காலையில் சண்டை வந்துச்சுன்னு வைங்க, சண்டை வருதா பாஸ்ட் குடும்பத்துலையா? சண்டை எல்லா குடும்பத்துலேயும் வரும். ஏதாவது ஒரு சின்ன இதுதான் வந்துச்சுன்னா, சாயங்காலம் நாங்கள் குடும்ப ஜெபம்னு உட்காருவோம்ல, கையை பிடிச்சி ஜெபம் பண்ணும்போது அந்த சண்டை எங்கே போகுதுன்னே தெரியாது, ஓடி போயிடும். அவன் பாடினோம் பாருங்க, சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். எப்போ? கை பிடிச்சி ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் ஆண்டவரே, நாங்கள் இந்த காரியத்தை செய்ய போகிறோம். ஆனாலும் எங்கள் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு ஜெபம் பண்ணோம். அப்படி ஜெபம் பண்ணால் நல்லாயிருக்கும், நல்லது நடக்கும். நேற்று ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கும்போது, நான் சொல்கிறேன்னு சொன்னாலே இப்போ சொல்லிடுறேன். நேற்று ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தேன். அதில் 2 லவ்வர்ஸ் இல்லை, ஒரு லவ்வர்ஸ் தான். அதாவது லவ்வர்ஸ் அவ்வளோதான்.
பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்தாங்க இந்த பக்கம். நாங்கள் வந்து இந்த சைடு 2 சீட்டில் உட்காந்துருந்தோம். அப்போது எனக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறவர், நான் பிரசங்கம் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு எதிர்க்க என்னுடைய ஆப்போசிட் பர்த்தில் உட்காந்துருக்கிறவர் என்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார். தம்பி எங்கேருந்து வரீங்க? நான் பெரம்பூர்லேருந்து வரேன். நானும் அங்கே தான் இருந்து வரேன். என்னென்னமோ சரிங்க சரி, ஏதாவது பிஸ்கெட்டு தண்ணி கிண்ணி கொடுத்து ஏதாவது பண்ணிடுவாரான்னு பயத்தோடு வேறு இருக்கிறேன். ஆனாலும் ஜெபம் பண்ணணும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. நான் சொல்கிறேன் எதுக்குன்னா, அந்த அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். எதை அப்படின்னு கேட்டேன். இந்த இதுங்களை அப்படின்னாரு. இப்போ என்னங்க, அவங்க இதே தாங்க, இதுங்க லவ் பண்ணி சுற்றுங்க, சுற்றி இதுங்களே வெட்டி விட்டு வந்துடுதுங்க. இதுங்கெல்லாம் எதுக்கு லவ் பண்ணுதுங்கன்னு தெரிலன்னு ஆரம்பித்தார் ஃபஸ்ட்டு. சரிங்களா? 2வது விஷயம், இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் பிரசங்கம் ரெடி பண்ணவே விடலை, இதே சொல்லி இழுத்துட்டு போய் கடைசியில் சேலத்துக்கு வந்துட்டார். சேலத்தில் வந்து சொல்கிறாரு, சேலத்துலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து கோர்ட்டுக்கு 10 நிமிஷம்தான், 10 நிமிஷம்தான். நான் கோர்ட்டுக்கு போவேன் அடிக்கடி, அந்த கோர்ட்டில் ஒன்று பார்ப்பேன் பிரதர். என்ன பார்ப்பீங்க? நிறைய டைவர்ஸ் கேஸ் வரும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னாரு. யோ, அடுத்தவன் குடும்பத்தில் பிரச்சனை வருது, உனக்கு ஜாலியா அப்படின்னு கேட்டேன். இல்லை அவங்க சொல்கிற பிரச்சனையெல்லாம் கேட்டால் சிரிப்பாக வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல பிரதர், உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது பிரதர் அப்படின்னாரு. நான் உடனே சரின்னு சொல்லிட்டு அதை கேட்டேன். என்னையா நீங்கள் கிறிஸ்டின் தானே அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே. அங்கே வர்றவங்கலாம் ஃபுல்லாக கிறிஸ்டின் தான் வராங்க அப்படின்னாரு. சரி, இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஒரு ரீசெண்டாக ஒன்று நடந்துச்சு. கல்யாணம் ஆகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களாம், 11 நாள் தான் ஆச்சான், பிரியத்துக்கு கோர்ட்டுக்கு வந்துட்டாங்களாம். அதை என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்போ சொல்லும்போது தான் எனக்கு ஒன்று தோணிச்சு, இந்த கல்யாணம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க பாருங்கள், கல்யாணம் பண்ணுறவங்க அவங்க சொல்லி சில காரியத்தை, இந்த இப்போது சரோஜான்னு ஒரு கதை சொன்ன பாருங்க, அந்த கதையை சொல்லி ஜெபம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் என்ன சொல்லி ஜெபம் பண்ணணுன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் வந்து லவ் மேரேஜை மட்டும் சொல்லலை, அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சொல்கிறேன். நான் அரேஞ்சு மேரேஜ் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க மாட்டேன், எல்லாருக்கும் அது இருக்குதான். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லணும். கையை பிடிச்சி சொல்லும்போது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் எல்லாம் சொல்லுவாங்க. அன்னைக்கு சொல்கிறதோட அந்த டைலாக் மறந்துடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அன்னைக்கு திருமணம் ஆகும்போது கையை பிடிச்ச கையை நீங்கள் முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் கையை பிடிச்சி, நீங்கள் அப்படி 2 கையை பிடிச்சி ஜெபம் பண்ணும்போது 3ஆவதாக ஒரு கை வந்து உங்கள் கை மேலே வரும். அந்த கை வரும்போது தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நிறைய பெற்றோர் வந்து என் பிள்ளை இப்படி பண்ணிட்டா, என் பிள்ளை அப்படி பண்ணிட்டா, அவனை இழுத்துட்டு ஓடிட்டா, இவளை இழுத்துட்டு ஓடிட்டான், இப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பெற்றோருக்கு நான் சொல்கிற ஒரு காரியம், உங்கள் பிள்ளைங்க மேலே கரிசனையாக இருங்க. உங்கள் பிள்ளைங்களை நினைங்க. ஒரு சில காரியத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, ஆனாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நான் எங்கள் அம்மாட்ட போய் சில விஷயம்லாம் சொல்லுவேன், இது இப்படிமா அது அப்படிமா. எங்கள் அம்மா எனக்கு எப்போவுமே சொல்லி கொடுக்குற ஒரு வார்த்தை எனக்கு இது தான் சொல்லுவாங்க, ஆண்டவர் சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காதுடா, நீ பாட்டுக்கு உன் பாட்டுக்கு இரு, உன் வேலையை செய், ஆண்டவர் கூலியை செய், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்குவார், நம்ம சித்தம்லாம் ஒன்றும் நடக்காது, கர்த்தர் சித்தம் தான் நடக்கும்னு ஆண்டவர் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. என்னை எடுத்துங்களேன், எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. நான் வந்து என்னை கல்யாணம் ஆன நாள்லேருந்து கல்யாணம் ஆகி கொஞ்சம் இதாக பாஸ்டரும் ஆன்ட்டியும் வந்து எங்களை வந்து கூடுவாங்க, என்னையும் ஏஞ்சலையும் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது வாங்கலேன், வந்து நம்ம ஜனங்களை பார்த்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நானும் ஏஞ்சலும் என்ன பண்ணுவோன்னா, எனக்கு ஒரு பாத்திரம் இருந்துச்சு, அது என்ன பாத்திரம்னு சொல்ல மாட்டேன், நானும் ஏஞ்சலும் ஜெபம் பண்ணுவோம், கையை பிடிச்சி ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே
இந்த பாத்திரம் எங்களை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனாலும் எங்க சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணதுனால தான் இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்திற்கு இங்கே வந்து ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். நானும் ஏஞ்சலும் அப்படி ஜெபம் பண்ணுவோம், பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். அந்த பாத்திரம் எங்களை விட்டு எப்படியே நீங்கிருச்சு, நான் சொன்ன பாத்திரம். அதனால் நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னா முதல்ல the foremost thing that we have to do is we need to pray. நம்ம ஜெபிக்கணும். ஜெபிச்சு ஆண்டவர் சித்தத்தை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே இதில் உங்கள் சித்தம் இருக்கா? அது மாத்திரம் சொல்ல, ஏதாவது ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு வீடு வாங்க போனால் அங்கே ஜெபம் பண்ணுங்க. இந்த தெருவில் இந்த இதில் 3/4 சென்ட்டு 1 சென்ட்டு 2 சென்ட்டு 1 ஏக்கர் 2 ஏக்கரு இதெல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க. அப்படி வாங்கும்போது கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் சித்தம் இது, ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் 1 சென்ட் வாங்க போன இடத்த அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு பல மடங்கு சென்ட்டுகளை கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இதுதான் நிஜம். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள், ஜெபித்து அதை அறிந்து கொள்ளுங்கள். ஜெபத்தினால் மாத்திரம் அறிந்து கொள்வதல்ல, மற்ற எல்லா காரியத்துக்கும் நான் சொல்கிறேன். இந்த ஜெபம் உங்களுடைய படிப்புக்கு பயன்படும். 12th முடிச்சுட்டு இருக்கிறீங்க, வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, பாஸ்டர் எனக்கு இந்த காலேஜில் இந்த சீட்டு இந்த கோர்ஸு தான் வேணும்னு சொல்கிறான் பாஸ்டர். சரிம்மா, அதுக்கு என்ன? துட்டு யாருக்கிட்ட இருக்குது பாஸ்டர்? அவன் அடம் பிடிக்கிறான். காசு யாருக்கிட்ட இருக்கு? அடம் பிடிக்கிறான். பாஸ்டர்கிட்ட இருக்கா? பார்க்க தான் இப்படி இருப்போம். சரிம்மா, மறந்துடும்மா எனக்கு. இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இந்த காலேஜில் இந்த சீட்டு தான் வேணும் அப்படின்னு நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன். ஏண்டா உனக்கு ஏண்டா இது? நான் அவன்கிட்ட சொன்னேன், இது ஆண்டவர் சித்தமானு உனக்கு தெரியுமா? ஜெபம் பண்ணியா? இல்லை பாஸ்டர், ஃபஸ்ட்டு போய் ஜெபம் பண்ணு போ. அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன், இந்த பாருங்கள், உங்கள் பிள்ளை கேட்குறான், தேவை இருக்குதான், பணம் நிறைய செலவாகுது தான், பரவாயில்ல, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த காலேஜில் இந்த இடத்துல என் பையனுக்கு இந்த சீட்டை நீர் ஆயத்தம் பண்ணி வச்சிரா, அவனுடைய சித்தம் இது இருந்தாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு ஜெபம் பண்ணாதான் அந்த சீட்டு காலேஜ் மட்டும் இல்லை, அதை விட டாப் லெவல் காலேஜில் கொண்டு போய் உங்களை உட்கார வைப்பார். அப்படி ஜெபம் பண்ணுங்க. வாலிப பசங்க இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜெபத்தை செய்ய நீங்கள் ஒப்பு கொடுங்க. இது மாத்திரம் இல்லை, வேலைக்கு போகும்போது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஆண்டவரே இது உம்முடைய சித்தமா, நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேளுங்க. உம்முடைய சித்தமாக இருந்தால் நடக்கட்டும், இது என்னுடைய சித்தம் மாத்திரம் இல்லை, என்னுடைய சித்தம் இதுதான், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மெயின் விஷயமே ப்ரேயர் தான். அதே இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள மிக அவசியமான ஒன்று இந்த வேத புத்தகம்தான். நீங்கள் ஜெபிக்கும்போது ஜெபிச்சுட்டு இந்த பைபிளை வாசித்து பாருங்களேன். நான்லாம் பல முறை வாசித்து இன்றைக்கி நான் இந்த பலிபீடத்திலேருந்து சொல்கிறேன், எங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது இந்த 3 ஆண்டு காலமும் இந்த வேதம் எங்களை காப்பாற்றினது, இந்த வேதம் எங்களோடு கூட பேசினது. மனுஷன் பேசுகிற வார்த்தை எதுவுமே எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் பேசுகிற இந்த வார்த்தையிலிருந்து வந்த ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தது. இந்த வசனத்திலிருந்து, நான் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதமானாலும் எனக்கு ஒன்று மாத்திரம்தான் தெரியும், ஆகிலும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தம் நடந்து கொண்டு இருக்கிறதுனால தான் இந்த ஊழியம் இன்றைக்கு இந்த அளவுக்கு நின்று கொண்டு இருக்கிறது. பாட்டு பாடினோம் பார்த்தீங்களா? நெருக்கத்திலே
எங்க கொண்டு போய் மீட்டு கொண்டாராம்? விசாலமான இடத்துல கொண்டு போய் மீட்பாராம். நாங்க அதை சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, ஆகிலும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டாவது குறிப்பு, இந்த வசனம், இந்த பைபிள், இது நமக்கு பொக்கிஷங்க. இது பொக்கிஷம். ஜெபம் பண்ணிட்டு வாசிச்சு பாருங்க, வாசிச்சு பாருங்க இந்த வசனத்தை. வேத வசனம் என் கால்களுக்கு தீபமா இருக்குதான். ஆண்டவர் சித்தத்தை நீங்க கேட்டுட்டு இந்த பைபிளை எடுத்து நீங்க ஓப்பன் பண்ணி வாசிச்சிங்கனாலே அதில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்திலே உங்களுக்கு எல்லா பதிலும் கிடைச்சிடும். இது சாதாரண புத்தகம் அல்ல. இதிலே உங்கள் கேள்விகள், உங்கள் குழப்பங்கள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் தருகிற புத்தகம் இது. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. பாஸ்டம்மா சொல்லும்போது சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? பின்னாடி நடக்க போறத முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்றாரு பார்த்தீங்களா? இயேசுநாதர் எப்படி வரப்போறாரு, இருக்க போறாருன்னு. புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடையில இருக்கிற காலம் 400 வருடங்கள் இருண்ட காலமாக இருந்ததாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் 400 வருடங்களுக்கு முன்பதாக மோசே காலத்தில், அது எத்தனை வருஷம் தெரியல, அந்த காலத்திலேயே ஏசாயா, மோசே, அந்த வசனங்கள், எல்லா வசனங்களுக்கும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுமானால் எனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக நிறைவேறும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆண்டவருடைய சித்தத்தை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, யூ நீட் டு ப்ரே, ஜெபம் செய்யணும். ரெண்டாவது, நீங்கள் வேத வசனம் இதை எடுத்து நீங்கள் வாசிக்க 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 உங்கள் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் இதில் பதில் உண்டு. ஒரு விசை பைபிளை உயர்த்தி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின்படி, இந்த வேத புத்தகத்தில் நீ சொல்லப்பட்டிருக்கிற எங்களுக்கு உண்டான வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் படித்து, நாங்கள் இதை வைத்து நாங்கள் முன்னேறுவோம். ஆண்டவரே, இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வைத்து ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து இந்த வார்த்தைகளை படிக்கும் போதே எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு அற்புதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ளே ஒரு அற்புதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய பொக்கிஷமான வார்த்தைகளை நாங்கள் எங்கள் இருதயத்திலே பதிய வைக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி கண்டிப்பாக நடக்கும். முதலாவது பாயிண்ட்டு நான் சொன்னது என்ன சொன்னேன்? அறிந்துகொள். ரெண்டாவது பாயிண்ட்டு மேற்கொள். முதல் பாயிண்டில் நான் 2 சப் பாயிண்ட் சொன்னேன். அது என்னது? ஜெபம், பைபிள் ரீடிங். பைபிள் ரீடிங்னா நீங்கள் இப்படி நினச்சிடக்கூடாது. நாங்கள் எங்கள் யூத் பசங்கள்லாம் ஒரு குரூப் வச்சுருக்குறோம். அந்த குரூப்பில் வந்து பசங்க, நான் உண்மையிலே சொல்கிறேன், அவங்கள ஒரு அப்ரிஷியேட் பண்ணுங்க, கைத்தட்டுங்களேன். எதுக்குன்னு சொல்கிறேன். டெய்லியும் மறக்காமல் வசனத்தை படித்து அதில் போடுறாங்க. நான் சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு. இன்னைக்கு எத்தனாவது நாள்ப்பா? 100 நாள் கடந்துட்டிங்களா? 120 நாளாக கடந்துருக்குறாங்க. டெய்லியும் பைபிள் வசனத்தை வாசித்து அவங்க அந்த குரூப்பில் அவங்க போடுறாங்க. வசனத்தை வாசித்து பெண் பிள்ளைகளுக்கு ஒரு தனி குரூப் இருக்குது, அது ஏஞ்சல் அதை நடத்துகிறாங்க. நாங்கள் பாய்ஸ்லாம் ஒரு தனி குரூப் வச்சுருக்குறோம். யூத்ஸ்லாம் நாங்கள் தனி குரூப் வச்சுருக்குறோம். அந்த குரூப்பில் அவங்க தவறாமல் டெய்லியும் காலையில் 6 மணிலேருந்து ஆரம்பிப்பானுங்க. ஒருத்தன் போட்டால் போதும், நீ போடுறியா, இப்போ நான் போடுறேன் பார், போட்டி போட்டு போடுறாங்க. நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த பைபிளை வாசிக்கும்போது நீங்கள் சும்மா இந்த ஆத்திரம் தோத்தம் பைபிள் வாசிக்கிறது தெரியுமா? காலையில் எழும்பினோடனே ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட்டு இப்படின்னு வருது. இதில் சீரியஸாக நீங்கள் வேணால் எரேமியா 3:1, இப்போ நான் எடுத்து வாசிக்கிறது எரேமியா 3:1. இந்த வசனத்தை நான் வாசித்தா, ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய், இதெல்லாம் நான் வாசித்தா எப்படி இருக்குது? இந்த கதை வச்சுக்கிடக்கூடாது. டெய்லியும் காலையில் எழும்பி பைபிளை இப்படி விரித்து வச்சு, என்ன ஆண்டவரே, ஆண்டவரே என்னோடு கூட பேசும். அது என்னது? இதை சாப்பிடும் நாவில்லை சாகவே சாவாயின்னு பாஸ்டர் சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரி தான்.
அப்படி பண்ணக்கூடாது. இதில் இருக்கிற நான் என்ன சொல்கிறேன்னா, யூ நீட் டு வேல்யூ திஸ் பைபிள். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் புக். இது ஒரு புத்தகம் அல்ல, இது என் வாழ்க்கை. என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகிறதோ அது இதில் எழுதியிருக்குங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் சீரியஸாக சொல்கிறேன். என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறதுன்னு எழுதியிருக்குது. நிச்சயம் நடக்கும். நான் இங்கே ஒரு சிஸ்டர் உட்காந்துருக்குறாங்க, அந்த ஸ்டீஃபனுடைய ஒய்ஃப். அவங்கள பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அவங்க நீண்ட நாள் கழித்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது. அவங்க எப்படி ஜெபம் பண்ணோம்? இந்த பைபிளில் அவங்களுக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு கூட இந்த பைபிளில் சொல்லியிருக்குதுங்க. நிச்சயமாக சொல்கிறேன். என்ன பேர் வைக்கணும் இந்த பைபிளில் சொல்லியிருக்கு. எப்படி வளர்க்கணும் இந்த பைபிளில் சொல்லியிருக்கு. ஹவு டு பி அன் எக்ஸாம்பிள், எப்படி ஒரு உதாரணமாக இருக்கணும் தாய் தகப்பன் வேதத்தில் சொல்லியிருக்கு. எதுதான் சொல்லலை இதில் இருக்கா? எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த பைபிளை, இந்த வசனத்தை நான் முக்கியப்படுத்தி உங்களுக்கு சொல்கிறேன். நான் முதலாவது சொன்னேன், அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்றதுல எப்படி அறிந்து கொள்ள முடியுன்ற கேள்வி வரும்போது ஜெபம் செய்யணும், பைபிள் வாசிக்கணும், பைபிளுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஜெபத்துடைய இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன். இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு, மேற்கொள்ளணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மேற்கொள்ளணும். இது ஏன் செகண்ட் ஸ்டெப்னா, இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ திருமணம் ஆகுது. இங்கே நிறைய அரேஞ்ச்டு மேரேஜும் இருக்கும், லவ் மேரேஜும் இருக்கும்னு வச்சிங்களேன். லவ் மேரேஜ் நடந்தால் சண்டே வராதா? அரேஞ்ச்டு மேரேஜ் நடந்தால் எல்லா குடும்பத்துலேயும் சண்டை வரும். கல்யாணம் ஆனால் ஆரம்பத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு வராதுன்னு வச்சிங்க, அப்புறம் வரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி வருகிறத மேற்கொள்ளணும்னு சொல்கிறாரு. அந்த சண்டை கூட இப்போ பிசாசுக்கு எப்போவுமே என்ன வேலைன்னா, அவன் ஏதாவது மூலமாக வருவான். ஒன்று செல்ஃபோன் மூலமாக வருவான், இல்லை வேறு ஏதாவது மூலமாக அவன் வரலாம். உங்களை தூண்டி விடுவான், விடுறா ஒரு அரண்ணுவான், என்னத்தையா சொல்லுவான். நீங்கள் பிசாசுக்கிட்ட சொல்லியிருக்கு பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுமா, அப்பொழுது தான் ஓடி போவானா. இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, முப்பிரி நூல் அறாதுன்னு ஒரு வசனம் இருக்குது. அப்படின்னா the threefold, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அந்த 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 ஸ்ட்ராங் இது நம்ம குடும்பத்துக்குள்ளே, ஃபேமிலிக்குள்ளே இருக்கணும். அது இருந்தால் மேற்கொண்டலாம். பிசாசு மோசமானவங்க. இயேசுநாதரையே சோதிச்சான், நம்மளாம் ஏமாத்துறான். இயேசுநாதர்கிட்டே போய் சொல்கிறான், எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு இயேசுநாதர்கிட்ட போய் சொல்கிறான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 2-3 வசனங்களை அவர் எப்படி மேற்கொள்கிறாருன்னு பாருங்கள். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எப்படி மேற்கொள்கிறாரு? அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன், யார் சோதனைக்காரன்? எப்படி வரான் பாருங்க. சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அதுக்கு பிரதியுத்தரமா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னாரு? அது என்னது எழுதி இருக்கிறதுனா என்ன? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம்னா அது என்ன? வசனங்க, தேவனுடைய வார்த்தை. எப்படி சொல்ல முடிஞ்சது? நீங்க மேற்கொள்ளணும்னா உங்க இருதயத்துல வசனம் பதிஞ்சிருக்கணும். பிசாசு ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த வசனத்தை எடுத்து அப்படி விட்டீங்கன்னு வைங்க, ஓடி போயிடுவான். அடுத்தது பாருங்க, அடுத்ததும் அதில் போட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது பிசாசு பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதி இருக்கிறது என்று சொன்னான். இப்ப எப்படி வரான் பாருங்க. பிசாசும் வசனம் பேசுவான்.
என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நிச்சயமாங்க, பிசாசும் வசனம் பேசுவான். சில சூழ்நிலைகளில் நம்ம சிலது நினைப்போம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு வசனம், என் மன விருப்பத்தின்படியெல்லாம் நீங்கள் செய்யுங்க. அப்படி சில நேரத்தில் ஞாபகப்படுத்தும், இப்படி சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே? ஒரு இடத்துல என்ன சொல்லி, நீங்கள் சும்மா இருங்க அப்படி சொல்லியிருக்கா? அது எதுக்கு எப்படி போடணும்னு தெரியாது, சும்மாவே இருப்பாங்க. போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன். அது இப்படி இப்படி எடுத்துக்கிற காரியம்லாம் உங்கள் மனசில் உண்டாகுதுன்னா அதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். அதுக்கு சப்மிட் பண்ணணும். இங்கே என்ன பண்ணுறாரு அவர்? சொன்ன உடனே அங்கே என்ன சொல்கிறாரு? பிசாசுக்கு என்ன சொல்கிறாரு? அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. அவர் வசனம் சொன்னோன்னே இவர் மறுபடியும் என்ன சொல்கிறாரு? இன்னொரு வசனத்தை எடுத்து சொல்கிறார். என்னையா பரீட்சை பார்க்குற அப்படின்னு எழுதியிருக்குதேப்பா அப்படின்னு சொல்கிறார். 3வது முறை பாருங்க, நான் அந்த 3 சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு 3 தரம் அவர் போய் அவர் வந்து ஜாம் பண்ணுறாரு. இங்கேயும் 3 முறை பிசாசு அவன் செய்கிறான் பாருங்க. அவருக்கு என்ன பண்ணலான்னு நினைக்கிறான் பாருங்க. 3 வாட்டி செய்வான் எப்போவுமே. அந்த 3 வாட்டி நீங்கள் மேற்கொண்டுறணும் எப்படியாவது. 3வது வாட்டி என்ன பாருங்க, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமைகளையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இப்படி சொல்லுவான். பெரிய குடும்பம்பா, பல சொத்துப்பா, பெரிய இதுப்பா, அதுப்பா அதுப்பா அப்படியே காட்டுவான். இல்லை 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 இல்லை, நீங்கள் என்ன சொல்லணும்? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லியிருக்குது? என்ன சொல்லியிருக்கு? ஏசப்பாவே ஜோம் பண்ணுறாரு. பிசாசே, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொன்னீங்கன்னா ஓடி போயிடுவான். நான் சொல்கிற ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு புரியுதா? இங்கே அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது இயேசு என்ன சொல்லிட்டாரு? அப்பாலே போன்ட்டார். முடியல அவரால். சும்மா தொல்லை பண்ணிட்டே இருக்காது உனக்கு, அவ்வளோதான். இதுக்கு மேலே தொல்லை பண்ண நீ எங்கே காமிச்சு அங்கேருந்து உனக்கு கீழே தள்ளி விட்டுரும். ஒழுங்கா ஓடி போயிரு. இப்படி சிலதெல்லாம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். அப்பாலே போ. உங்களை வந்து தனியாக வந்து பேசுவான். பலதெல்லாம் அதுக்காக உங்கள் மனைவி கணவன் வந்து பேசும்போது அப்பாலே போ சாத்தானே நரகமா, அது அதை விட பெரிய இதாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுங்க. பிசாசு வசனத்தை வைத்து சில நேரத்தில் பேசுவான், சில நேரத்தில் வேறு விதமாக பேசுவான். உங்கள் கோவத்தை தூண்டுவான், உங்களை தூண்டி விடுவான், உங்களை ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக ஆக்குவான். நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சாந்த சொருவியாக இருந்திருப்பீங்க. கல்யாணத்துக்கு பிறகு தான் உண்மையான சுயரூபம் வெளியே வரும். அந்த சுயரூபத்தை நீங்கள் வெளியே காட்டும்போது, நான் யார் தெரியுமா என்று நீங்கள் உயர்த்தினீர்களானால் நீங்கள் கடைசி வரைக்கும் கூனி குறுகி தான் போக வேண்டியது இருக்கும். அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா விஷயத்தையும் மேற்கொண்டு தான் காரியங்களை செய்யும். இங்கே இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை மேற்கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அப்படி உதவி செய்கிறார். மேற்கொள்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வசனத்தை கேட்கணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்துடணும். வீட்டில் உட்காந்துடக்கூடாது. இன்றைக்கி மழை பெஞ்சாலும் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது பெரிய சந்தோஷம். பல பேர் ஊருக்கு போயிட்டாங்க, ஒரு குடும்பமும் இல்லை. ஆனாலும் இவ்வளோ கூட்டம் எப்படி வருதுன்னே எனக்கு தெரில. அதெல்லாம் ஆண்டவர் செய்கிற அற்புதம். ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஓடி வரணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கு, என் குடும்பத்துக்கு என்ன சொல்லியிருக்கு, அதை கேட்க ஓடி வரணும். அதில் தேர்ஸ்டாக இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தின் மேல் தாகம் உள்ளவர்களாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தாகம் உள்ளவர்களாக இருங்க. தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாகமாக இருக்கணும். அவனை மேற்கொள்றதுக்கு இந்த வசனம் தான் பெரிய ஒரு இதுங்க. அதை இருதயத்தில் பதிய வைத்து கொண்டால் நிச்சயமாகவே ஆண்டவர் உதவி செய்வார். இன்னொரு காரியமும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவரை நம்ம கூட விட்டுட்டு போயிட்டாரு. என்ன சொல்லியிருக்கு? எங்கே 2-3 பேர் நாமத்திலே கூடுகிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன்.
அப்போ என்ன அர்த்தம்? கணவன் மனைவி இருவரும் கையை பிடித்து நீங்க ஜெபிக்கும் போது அங்கே அதர்சனமாய் ஒரு தேவன் அந்த இடத்துல இருக்கிறார். அவர் இருந்து உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி நடக்காது. தேவன் உங்களுக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அந்த சித்தத்தின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. சில பேர் சில வசனத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாங்க. நான் அதெல்லாம் கேட்டு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. எலியாவை போஷித்த ஆண்டவர் காகத்தை கொண்டு அனுப்பி எல்லாம் செய்தது கர்த்தருடைய சித்தம்தான் நடந்தது. யோனாக்கு இப்படி நடந்தது அப்படி நடந்தது இதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை 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 இல்லை, அவங்க என்ன ஜோம் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. பிசாசு இப்படி தான் வசனத்தை சொல்லி குழப்பான். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் எங்கள் சித்தத்தின்படி நடக்கக்கூடாது, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கும் நடக்கணும் ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கணும்னு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் மேற்கொள்ள உதவி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை ஆவியானவர் மேற்கொள்றதுல எக்ஸ்பர்ட்டுங்க. நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன், அவ்வளோதான். இதில் ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது 3வது பாயிண்ட்டு, பெற்றுக்கொள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெற்றுக்கொள். முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? அறிந்துகொள். 2வது பாயிண்ட்டு மேற்கொள். 3வது பாயிண்ட்டு பெற்றுக்கொள். என்ன பெற்றுக்கிறது பாஸ்டர்? நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். என்ன பெற்றுக்கிறது? பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறார், 2 தீமோத்தி 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அடுத்த வசனம்ப்பா. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிப்பது என்றால் என்ன? கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற உங்கள் குடும்பத்தில், கர்த்தர் உங்களை கணவன் மனைவியாக இணைத்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து நடக்க நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களானால் கர்த்தர் வரும் நாளிலே நீதியின் கிரீடத்தை உங்களுக்கு சூட்டி உங்களை ஆசீர்வதிப்பார். இதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. பரலோகத்துக்கு போகிறத காட்டிலும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கா? எனக்கு அது தெரில, அது என்னன்னு. பவுல் அதுதான் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் என் வீட்டில் என் குடும்பத்தில் கர்த்தர் வைத்த இலக்குக்கு நான் செல்ல முடியும். எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் நாம் எல்லாரும் சொல்லுவோம், நாம் கேட்ட சத்தியத்தின்படி, இந்த வசனங்களின்படி, ஆண்டவரே ஆகிலும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, இந்த ஜெபம் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் ஆண்டவரே, ரொம்ப முக்கியம். எங்கள் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும், உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும், நீர் உம்முடைய சித்தத்தின்படி செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இயேசு அந்த இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது தேவ தூதன் வந்து பலப்படுத்தினானே. எதற்காக? பவுல் ஒரு இடத்துல வந்து சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த முள் என்னை விட்டு போகக்கூடும், ஆனால் அது என் மனசை, அது எனக்கு வழி இல்லாமல் எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? சில விஷயங்களை மறக்க முடியாமல் நீங்கள் இருக்கிறீர்கள், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த விஷயங்களை நீங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீர்களானால் கர்த்தர் அந்த முள்ளை அதை எடுத்து போடும்போது உங்களுக்கு வழி இல்லாமல் பரிசுத்த ஆவியை கொண்டு உங்களை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், எங்கள் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆண்டவரே. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லியிருக்கிறீரே. எங்கள் சித்தப்படி நாங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது, உம்முடைய சித்தமாக கடவுது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபித்து மேற்கொள்ளுவோம், நாங்கள் வேத வசனத்தை வாசித்து மேற்கொள்ளுவோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை முதலாவது அறிந்து கொள்ளுவோம், அடுத்தபடியாக மேற்கொள்ளுவோம் ஆண்டவரே. மூன்றாவதாக நீர் வைத்திருக்கிற எங்களுடைய இலக்கை, எங்களுக்கு வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதே எங்கள் இலக்காக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 9 மணி ஆயிடுச்சு. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், வரும்போதே நீங்கள் காணிக்கை அங்கங்கே பாக்ஸ், இங்கேயும் பாக்ஸ் இருக்குது, பயன்படுத்தி கொண்டால் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி உங்களை அனுப்ப உதவியாக இருக்கும். ஆகவே வரும் நாட்களில் தயவாக அந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறோம், சீக்கிரம் முடிக்க உதவியாக இருக்கும். இப்பொழுதும் காணிக்கை நேரம்.
ஜெபத்தோட காணிக்கை செலுத்துவோம். Jesus, hallelujah. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட செய்தியின் பிரகாரம் எங்கள் ஜெபத்தில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் வரட்டும். ஆண்டவர், இவ்வளோ ஒரு நாட்கள் ஒரே மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு எங்கள் ஜெபத்தில் ஒரு வித்தியாசத்தை நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் என் குடும்பத்தில் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தம் எங்கள் சபையில் நிறைவேறட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். காணிக்கை விதைத்திருக்கிறார்கள், அறுவடை செய்யட்டும். லீவுக்கு ஊருக்கு போயிருக்கிறவர்களை சுகபத்திரமாய் கொண்டு வாரும். பரீட்சையில் எக்ஸாமில் பாஸ் பண்ணின பிள்ளைகள் ஆண்டவர் நல்ல ஸ்கூலில் இடம் கிடைக்க, காலேஜில் இடம் கிடைக்க, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட, ஆண்டவர் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்குரிய அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்தருளும். நாங்கள் பாடியிருக்கிறோம், யெகோவா ஈரே, தேவைகளெல்லாம் சந்திப்பார், பார்த்து கொள்வார் என்று. நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். யெகோவா ராஃபா, சுகம் தருவார் என்று நாங்கள் பாடும்போதே அநேகரை சுகமாக்கி இருக்கிறேன், விடுதலையாக்கி இருக்கிறேன். இயேசு இயேசு என்று சொல்லி நம்முடைய நாமத்தை சொன்ன ஒவ்வொருவரையும் நீ தொட்டிருக்கிறீர், ரட்சித்திருக்கிறீர், பாவங்களை மன்னித்திருக்கிறீர், சுகமாக்கி இருக்கிறீர். அந்த ஆராதனை வேளையில வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். புதிதாய் வந்திருக்கிறவர்களை நம்முடைய கருத்திலே தருகிறோம். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சுகபத்திரமாய் கொண்டு போவீராக. இந்த மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கிறாங்க, சரீரம் பாதிக்கப்படாதபடி காத்தருளும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வெளிநாடுகள், வெளி தேசங்களிலிருந்து இந்த ஆராதனையில் எங்களோடு ஆன்லைன்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக.